உத்தியோகத்தில் வருமானங்கள் கிடைக்கும், செலவுகளும் இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். ஒரு வருடம் போனால் நல்லா இருக்கும். 27 குரு உங்களுக்கு ஜென்மத்தில் 5, 7, 9 பார்வையாக பார்க்குறார். அந்த டைமில் நல்லா இருக்கும். திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? எஸ். IOL, IVF. என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெற போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சிம்ம ராசி நேயர்கள் 2026 பராபவ வருடம் எப்படி இருக்கும்? தமிழ் வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், நான் அவனுக்கு உதவி செஞ்சேன் சார், இவனுக்கு உதவி செஞ்சேன், என்னால் தான் சார் அவன் இவ்வளோ பெரிய மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கான், நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன், எல்லாம் கரெக்ட். இப்போ அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்காதீங்க, நிதானமாக போங்க. ஒரு பக்கம் அஷ்டமி சனி, இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு, ஜென்மத்துக்கு கேது இருக்கார். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். சார் 2 மணிக்கு அங்கே விற்கிறாங்க சார், நான் போய் சாப்பிட்டு வரேன் சார், அப்படிலாம் இல்லை. எல்லாம் ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். நைட்டு கண்டதை சாப்பிடக்கூடாது. சார் நைட் டியூட்டி போயிட்டு வரும்போது எனக்கு பசிக்குதே அப்படின்னா ஒரு சாத்வீகமான உணவு சாப்பிடுங்க. ஒரு காஃபி சாப்பிடுங்க, ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிடுங்க, படுத்து தூங்குங்க. திருப்பியும் காலையில் இருந்து டிஃபன் சாப்பிடுங்க. காலைல ஒரு 7 மணிக்கெலாம் கூட டிஃபன் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் பசிக்குதுன்னா சாப்பிட்டுதுன்னு ஆகணும். நிறைய பேருக்கு சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க, அப்புறம் நான் தான் சொன்னேன் சுகர் டவுன் ஆகிடுச்சுன்னா. அதனால் சாப்பிட வேண்டியது சாப்பிடுங்க, ஆனால் சாத்வீகமான உணவு சாப்பிடுங்க. விடியற் காலையில் போயிட்டு ரொம்ப இந்த ஏப்பம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்குற உணவுகளை தவிர்த்துடுங்க. உத்தியோகத்தில் வருமானங்கள் கிடைக்கும், செலவுகளும் இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். மேலதிகாரிகளுக்கு ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட் சொல்லிடுங்க. அது சொல்லிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீந்துடும். அப்போ உங்களை டம்ப் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ ஒர்க்கு பண்ணுங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன் சார், எப்போ தான் எனக்கு இருக்கு? 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு வருடம் போனால் நல்லா இருக்கும். 27 குரு உங்களுக்கு ஜென்மத்தில் 5, 7, 9 பார்வையாக பார்க்குறார். அந்த டைமில் நல்லா இருக்கும். திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? எஸ். IOL, IVF எல்லாருக்கும் கிடைக்கும். செலவு இல்லை. என் பிள்ளை படிக்க போகிறான் சார், என் பொண்ணு படிக்க போகிறா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? விரயம், சுப விரயம். உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், பேரம்பேத்திங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், அதில் ஒரு செலவு தானே. படிக்கிற செலவு, திருமண செலவு, குழந்தை பாக்கியம் செலவு, வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, வாகனத்தை மாற்றுறது, இன்னும் நிறைய அதிக சுபப்பலன் பெறுறதுக்கு ஒரு எளிமையான வழி. ஞாயிறுன்னு ஒரு கிராமம், அந்த கோவிலுக்கு போங்க. ஒரு ஊருக்கே சூரியனது பேர் ஞாயிறு அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சூரிய பகவான் தான் பிரதானமாக தாமரைப்பூ மேலே சுவாமி அற்புதமாக காட்சி தருவார். சூரிய ஒளி படும், பிரமாதமாக இருக்கும். சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள், சூரியன் 9ஆம் வீட்டில் இருப்பவர்கள், சூரியன் நீச்சம் பெற்றவர்கள், இவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்படிப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு போனால் முதலில் ஆரோக்கியம், 2வது பணவரவு, 3வது எதிரிகள் மறைந்து போவார்கள். ஆதித்ய இருதயம் படித்து தான் ராமனே வெற்றி கொண்டான். அது யார் சொன்னது? குருமுனி சொல்லி கொடுத்தார். ஆகவே நான் சொன்ன இந்த வழியில் போயிட்டு கோதுமை தானம் செஞ்சுட்டு, வஸ்திர தானம்
ஒரு செந்நிற ஆடை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப விலாவரியா சொல்ல போறேன். இப்ப கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது, வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்ப முடிஞ்சது. ஆனால் இதே சனி உங்களுக்கு வக்கரமாக போகிறார். 5 மாசம்தான் மீனத்துல இருக்கிறார். அந்த 5 மாசத்துக்கு பிறகு மீண்டும் வக்கர கதியில போக போகிறார். இந்த சனி வக்கரமாகும் போது செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட சேரப்போகிறார். இப்படிப்பட்ட காலம் அமைய போகுதுங்கிறதுனால தான் தமிழ் வருஷ பிறப்புக்கு பொது பலன் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றேன். சனி பார்வையும் சனி செவ்வாய் பார்வையும் இருந்தாலும் குரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா சுபர் உச்சமடைகிறாரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்குன்னு, அதுவும் 5 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு 5 மாதம், சனி வக்கரம் பெறுவது 5 மாதம், குரு பார்வை 5 மாதம். அதுக்கு பிறகு அவர் எங்க போறார்? அதிசாரமா சிம்மத்துக்கு போறார். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். பராபவ வருடம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம். குரு அரசனாக இருக்கிறார், செவ்வாய் மந்திரியாக இருக்கிறார். குருமங்களத்தை தரக்கூடிய யோகமாக இருக்கு. இந்தியாவுக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். தொற்று வியாதிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும், புதிய புதிய வியாதிகள், நீர் பிரச்சனை, வெள்ளம், அதிக வெள்ளம், காற்று, மழை அப்படின்னு உங்களுக்கு பிற்கூற்றிலே இருக்கும். முற்கூற்றிலே வறட்சி இருக்கும். இந்த வறட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் பற்றாக்குறையாக, பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அற்புதமான பேரும் புகழும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னிக்கல்ல படிப்பாங்க, மருத்துவத்துல ஷைன் பண்ணுவாங்க, புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, பழைய இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, புதிய இன்ஃபெக்ஷனும் வரும், அதோட போராடி வெற்றி பெறுவார். போராட்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது மனித குலம்தான். ஏன்னா குரு இங்க அரசனாக இருக்கிறார். மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார், மந்திரியாக இருக்கிறார். அக்ரிகல்ச்சர் பயிர் தொழிலாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சராசரியா இருக்கும். பெரிய லாபத்தையும் கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. கொஞ்சம் அந்த பூச்சி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நிறைய கெமிக்கல் வாங்கி போட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால லாபத்துல கொஞ்சம் குறையும். சின்ன திரை பெரிய திரையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வரவுகளும் புதிய புதிய ஏற்பாடுகளும் நமக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுனா தான் சார் இருக்கும். ஒரே நேரத்துல கீழே இறங்கியும் போகாது, ஒரே நேரத்துல ஏற்றமுமாக இருக்காது. ஒரு நாளைக்கு இறக்கத்துல இருக்கும், ஒரு நாள் ஏற்றமாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நிதானமா பொறுமையா பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதுங்க. வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் முடிந்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கவனம் வைங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறத விட இந்தியாவிலேயே படிக்கிறது நல்லது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒன்று சனி வக்கரம், இன்னொன்று குரு உங்களுக்கு பார்வை இல்லாமல் உச்சமாக இருந்தாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறதும், அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இருப்பதும், இதையெல்லாம் இந்த தமிழ் வருட பிறப்புல நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். இதை எல்லாத்த விட பராபவ வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, இவங்க வக்கரமாகுறாங்க. ஒரு கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் இருக்கார், அவர் அசுப கிரகம்னு நீங்க சொன்னாலும் அவர் இன்னும் வக்கரம் பெறும்போது இன்னும் வக்கரம் பெற்ற பலன்களை தருவாரா, சுப பலன்களை தருவாரான்னு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரிதான் குருவும் உங்களுக்கு என்னதான் சுபராக இருந்தாலும் உச்சம் பெற்றவராக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லது செய்வாரா, என்ன மகாதிசை இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தான பலத்தில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும்,
வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு, வேலை செய்யறது, வேலை கிடைக்கிறது, அங்கே போய் ஏதாவது தொழில் செய்யறது, உள்ளூர்லயே ஏதாவது தொழில் செய்யலாமா, புதிய அரசாங்கம் நமக்கு நல்ல வேலையை கொடுக்குமா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா, ஆன்மீகத்தினுடைய வாசல் திறக்குமா, கோவில்கள் மிகப்பெரிய புனிதம் அடையுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக கிட்டும். ஏன்னா குரு உங்களுக்கு அரசனாக இருக்கிறார். மொத்தத்துல எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றதுனால நான் சொன்ன இந்த பொது பலன்கள்லாம் பொதுவான பலன்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.